எதுனாலும் சொல்லட்டும், அப்படி இப்படின்னு எதுவும் கிடையாது. எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிவிட்டால் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அதுவும் எங்களுக்கு ஒரு தங்கமான ஒரு அண்ணன் அவர்கள் கிடைத்திருக்கிறார். நாங்கள் அவரை விட மாட்டோம். உண்மையாக சொல்றேன், மனசார சொல்றேன், இந்த மண்ணில இருந்துட்டு நான் சொல்றேன், எங்க அண்ணன் KS அவர்கள் நாங்கள் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவருடன் இருக்கிறவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதே போல இங்க இருக்கிற எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்களும் தாய்மார்களும் நிர்வாகிகளும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக்கலாம். மேலும் 18ஆம் தேதி தலைவர் அவர்கள் வர இருக்கிறார். அன்னைக்கு காலையில 11 to 1 அண்ணன் போராடி அந்த இடத்த அண்ணன் வாங்கிட்டாரு. அண்ணன் கல்வி அமைச்சராக இருக்கும்போதும் சரி, மற்ற இலாக்காவெல்லாம் பார்க்கும்போதும் சரி, நிறைய காலேஜ் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் பணமே வாங்காம அனுமதி கொடுத்த நம்மளோட அண்ணன் என்பது எனக்கு அப்பவே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் எனக்கு இப்போ நினைப்பு வருது. கட்சி ஆரம்பித்த உடனே தலைவர் எப்படி எப்படிலாம் ரூட்டு போடணும் அப்படின்னும் போது நாங்களாம் பேசும்போது எனக்கு அப்போ அண்ணனை நான் பாண்டிச்சேரியில் பார்த்துருக்குறேன். அன்னைக்கு நான் தலைவர்கிட்ட சொன்னது என்னன்னா, அண்ணன் தான் அந்த ரூட் எல்லாமே தலைவர்களுக்கு போடுவார். அவருடைய நண்பர் எனக்கு ஒருத்தர் தெரியும் சார், அவர் மூலியமா சொல்லி நான் எப்படியாவது அண்ணன்கிட்ட கேட்டு வாங்கவான்னு சொல்லிட்டு நான் 2.5 வருஷத்துக்கு முன்னேறியே கேட்டேன். ஆனால் நான் நண்பர்கிட்ட சொல்லி தான் வாங்கணுன்றது இல்லை. இனி மேற்பட்ட அண்ணன் போடுற ரூட்ல நம்ம ரூட் பாராட்டினால சொன்னான். நேற்று பேசின வீர வசனமாக பேசணும் அப்படிலாம் பேசாத, இன்னைக்கு சிரிச்சினே பேசி தெரிந்தானே அப்படின்னா. ஏன்னா எங்க மண்ணுன அந்த மாதிரியான மண்ணுன்னா டே நான் சிரிச்சுதான் எப்படிமே பேசுறேன், நீ எனக்கு டென்ஷன் ஆகாம இருந்தா நான் டென்ஷனே ஆக மாட்டேன். ஏன்னா அந்த இடம் வாங்குறது, போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்குறது, முனிசிபாலிட்டியில பர்மிஷன் வாங்குறது பயங்கர டென்ஷனாக இருக்கும் தான். ஆனால் அது எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் கிட்ட நாங்கள் அந்த KS அண்ணன் அந்த டென்ஷனை கொடுத்து அவர் அந்த சாதாரணமாக இவ்வளோ காலம் நம்ம ஒரு 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம், பல தடவை மந்திரியாக இருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னா நான் சிலது கற்றுக்கினேன். டென்ஷனே ஆகலை. ஏதோ அவங்களுக்கு நேரத்து அவங்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, பரவாயில்ல இருக்கட்டங்க, நமக்கு கொடுக்குற இடத்துல நம்ம சிறப்பாக செய்வோம்னாரு. நேற்று இந்த நைட்டு இந்த மண்டபத்தையும் பார்த்தேன், அந்த இடத்தையும் பார்த்தேன். அருமையான அந்த இடம் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்மால் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஈடுபாடு இருக்கணும். எப்பயுமே ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஈடுபாடு இருக்கும். அதுவும் நம்ம தலைவர் நமக்கு அப்படிதான் அதை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஈடுபாடு அதிக அளவில் நம்ம அண்ணன் KS அண்ணன் அவர்கிட்ட இருக்கிறது. அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் மட்டும் இல்லை, நீங்களும் நிறைய கற்றுக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற ஈரோட்டில் இருக்கிற 8 தொகுதியிலையும் நம்மளுடைய தமிழக வெற்றிக்காரர்கள் தான். மேலும் அன்னைக்கு 18ஆம் தேதி வரும்போது மோட்டர் சைக்கிளில் ஸ்பீடாக வர்றது, ஊர்வலமாக வர்றது, அதெல்லாம் தயவு செய்து வச்சுக்காதீங்க. அது இந்த ஈரோடு மண்ணுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. எப்பயுமே நம்ம ஒரு அமைதியாக எப்பயுமே இருக்கிற ஒரு தோழர்கள் தான் நம்பலாம். அதனால் அந்த மாதிரியான வண்டி ஓட்டின்னு வர்றது, சத்தம் போட்டுன்னு வர்றதெல்லாம் தயவு செய்து வச்சுக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் இந்த மண்டபத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் சத்தம் போடலாம், எப்படி வேணாலும் பேசலாம். பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் தயவு செய்து தலைவர் தளபதி அவர்களை பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, வர வேணாம் குழந்தைங்க, அது கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க யாருமே அவங்கள வர வேணாம். எந்த ஒரு கட்சியிலுமே எல்லாரையும் வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இவங்க வராதீங்க அவங்க வராதீங்கன்னு சொல்றேன். ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஏன்னா எவ்வளோ இடம் கொடுத்தாலும் சரி, தலைவர் தளபதி வந்தா அந்த இடம் போதாதுங்க. மக்களே எல்லாம் திரண்டு வர்ற ஒரே கட்சி நம் தலைவர் தளபதிக்கு மட்டும்தான். 1,25,00,000 மனங்களை வென்ற
தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.